சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு துபாயிலிருந்து வந்திருந்தது. பொதுவாக கடந்த ஒரு 10 நாட்களாக ஃபோன் கால் அதிகமாக வந்துகிட்டே இருக்கு. நிறைய பேர் தங்களுடைய வருத்தங்களை பாபா கிட்ட வைங்க, எங்களுடைய குறைகளை பாபா கிட்ட வைங்க, நாங்கள் அன்னதானம் செய்யறதுக்கு தயாராக இருக்கோம், நாங்கள் அபிஷேகம் செய்யறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இதில் பெரும்பான்மையான விஷயங்கள் என்னன்னாக்க, கேன்சர் அப்படிங்கிற ஒரு நோய் தாக்குதலில் நிறைய பேர் பீடிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய வருத்தத்துக்குரிய விஷயமா நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதில் துபாயிலேருந்து ஒரு தம்பி பேசினேன். இது மாதிரி அப்பாவுக்கு இது மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லி எல்லா விவரங்களையும் அவர் சொன்னார். அவர் என்ன செய்யணுமோ எனக்காக பாபா கிட்ட ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். இப்போ அவருக்காக ப்ரே பண்ணி அவங்க அப்பா சீக்கிரமாக குணமாகணும், அல்லது அந்த நோய் வலியிலிருந்து கொஞ்சம் நிவாரணம் அடையணும், வலியில்லாத ஒரு வாழ்க்கை அவருக்கு அமையணும் அப்படிங்கிற பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அந்த பையன் அங்கேருந்து துபாயிலிருந்து தொகை அனுப்பிச்சி வச்சார். அவருக்காக இந்த அபிஷேகம்லாம் பண்ணி அவருக்கு பிரசாதமும் அனுப்பிச்சி வைப்பேன். விபூதியை பயன்படுத்தலாம் யார் வேணாலும், அதே போல் சந்தனமும் யார் வேணாலும் பயன்படுத்தலாம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு இஸ்லாமியராக இருந்து ஒரு இந்து மார்க்கத்தின் வழியே பல போதனைகளை தெரிவித்த நம்ம பாபா, நம்ம வீட்டு ஐஸ்வர்ய பாபா, துபாயிலிருந்து எனக்கு பேசியவரும் கூட ஒரு இஸ்லாமிய தம்பி தான். அந்த பையனுடைய ஊர் பேர் சொல்ல வேண்டாம், அது ஏதாவது தேவையற்ற சர்ச்சைகளை இதெல்லாம் கிளப்பும். அந்த பையனோட பேர் வேண்டாம், அவங்க அப்பா பேரும் வேண்டாம். அவர் துறவிக்காடு, திருச்சிற்றம்பலம், பட்டுக்கோட்டை பக்கத்தில் திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற ஒரு ஊரில் துறவிக்காடு அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர். அவங்க அப்பா அங்கே தான் இருக்கார். அந்த ஐயா 64 வயது பெரியவர் நல்லபடியாக குணமடையணும் தான் இன்னைக்கு அபிஷேக ஆராதனைகள் அப்படிங்கலாம் பண்ணி, கிட்டத்தட்ட என் மனைவி அபிஷேகம் செய்ய நான் இங்கே பாபாவுடைய திருவடியில் உட்காந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் பாபாவுடைய ஜபங்களை ஸ்லோகங்களை சொல்லி இன்னைக்கு பூஜை பண்ணிட்டேன். அதே போல் கிட்டத்தட்ட 25 பேருக்கு தயிர் சாதம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. அந்த தயிர் சாதத்தை அந்த இஸ்லாமிய நண்பர், அந்த தம்பி, அவருடைய அப்பா நல்லபடியாக குணமாகணும்னு இந்த பிரார்த்தனையை முன் வச்சு இன்னைக்கு இந்த பாபாவுக்கு இன்னைக்கு அஷ்டமி, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பூஜை பண்ணியிருக்கோம். கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கிற இந்த அஷ்டமி பாபா, இந்த விபூதி பிரசாதங்கள், பழங்கள், நைவேத்தியங்கள் அப்படின்னு கூடவே எனக்கு திருச்செந்தூர்லேருந்து ஒரு நண்பர் எனக்கு அனுப்பி வைத்த, ஒரு யாருன்னே தெரியாது, என் மேலே பிரியம் கொண்ட ஒரு நண்பர் திருச்செந்தூர்லேருந்து வேல் வாங்கி எனக்கு அனுப்பிச்சிருந்தார். இந்த வேலுக்கும் நாங்கள் தினமும் பாலாபிஷேகம்லாம் பண்ணுறது. இன்னைக்கு அப்படியே முருகனுக்கும், அதாவது வேலுக்கும் அபிஷேகம் செய்தோம். அந்த ஐயா சீக்கிரமே பாபா நிகழ்ச்சிய இன்னொரு அற்புதத்தையும் இங்கே சொல்லி ஆகணும்னு ஆசைப்படுறேன். அந்த துபாயிலேருந்து பேசின அந்த தம்பி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். சார், நான் பாபாவை இது வரைக்கும் வழிபட்டதில்லை, ஆனால் கடந்த 4-5 நாளாகவே பாபா என் கனவில் வந்துக்கிட்டே இருக்கார். இன்றைக்கி காலையில் நான் யூடியூப்பில் வீடியோவை சும்மா பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தடக்குன்னு உங்கள் வீடியோ வந்தது. நீங்கள் பாபாவை பற்றி பேசின அந்த வீடியோவை நான் பார்த்தேன். 5 நாளாக என் கனவில் வந்துக்கிட்டு இருந்த பாபா உங்கள் வீடியோவையும் நான் பார்க்குற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னும் போது எனக்கு ஒரு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்தது. இதே சமயத்தில் எங்கள் அம்மா கிராமத்தில் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்காங்க. அவங்க பேசும்போது யாரோ ஒருத்தங்க வெள்ளை அங்கி உடுத்தியபடி அப்பாவுடைய உடம்பை அப்படியே தடவி கொடுத்து வருடி கொடுத்த மாதிரி அம்மா கனவு கண்டதாக என்கிட்ட சொன்னாங்க. சார்,
இதையெல்லாம் பார்க்கும்போது பாபா என்னமோ ஒன்று நமக்கு பண்ண போகிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. அதனால தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் சார். எங்கள் அப்பாவுக்கு கேன்சர், கிராமத்தில் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்காங்க. அவருக்கு மட்டும் சரியாயிடுச்சுனாக்க 500 பேருக்கு கூட நான் அன்னதானம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் சார் அப்படின்னு அந்த இஸ்லாமிய நண்பர், அன்பு சகோதரன் துபாயிலிருந்து அவர் பேசும்போது எனக்கு பாபா எப்படியெல்லாம் அதிசயங்களை பண்ணுகிறார் அப்படின்னு. இதுவரை பாபாவை வணங்காத அந்த இஸ்லாமிய தம்பி அவருக்கு ஏன் 5 நாளாக பாபா நினப்பில் வந்துக்கிட்டே இருக்கணும்? அவர் யூடியூப்பை பார்க்கும்போது ஏன் நம்ம வீடியோ, தெய்வ கடாட்சம் வீடியோ, பாபாவை பற்றி பேசின வீடியோ ஏன் வரணும்? அவங்க அம்மாவுக்கு, ஊரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற அம்மாவுக்கு ஏன் அப்படி வெள்ளை அங்கி உடுத்திய ஒருவர் அப்பாவின் உடலை வருடி கொடுப்பது மாதிரி ஏன் கனவு வரணும்? இதெல்லாம் பாபாவுடைய அதிசயத்தை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? நான் அந்த இஸ்லாமிய அன்பர், அவருடைய தந்தையார், அந்த அம்மா எல்லாருமே ஒரு கருவிகள் தான். பாபா இப்படித்தான் அதிசயங்களை செய்து கொண்டே இருப்பார். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அந்த இஸ்லாமிய அன்பருடைய தந்தையார் பூரண குணமடைய வைப்பார் பாபா.